ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். எனக்கு அதாவது ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது, பட் அவங்களுடைய அக்காவை தான் எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு ஒரு தம்பி இருந்தார். அந்த தம்பி அப்பா அம்மா இறந்து போன குடும்பம் அது. ரொம்ப சீக்கிரமே இறந்து போனாங்க. ஸோ அக்காவும் தம்பியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்து தான் படித்தாங்க, வளர்ந்தாங்க, ஆளுக்கு ஒரு வேலை வாங்கினாங்க, இப்படி இருந்தது. அக்கா கல்யாணம் பண்ணி வேறு ஊருக்கு போனாங்க. தம்பிக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க அந்த ஊர்லேயே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்து தம்பிக்கு கேன்சர் இருந்தது. கேன்சர் வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஆக்சுவலாக அவங்க ஒய்ஃப் வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்தே அவங்க வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும், ஆகையினால அது வரைக்கும் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பையன்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வீட்டில் எந்த வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க, எல்லா நேரமும் படிப்பாங்க. இந்த தம்பி என்ன பண்ணியிருந்தாருன்னா, வீட்டு வேலை எல்லாத்துக்கும் ஆள் வச்சுருந்தார். ஸோ அவங்களுக்கு வீட்டில் வேலையே கிடையாது. அவங்க பாட்டுக்கு நாள் பூரா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுவாங்க, 2 நாள் கூட இருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த பையன் அவங்கள எந்த காரணம் கொண்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க படிக்கட்டும், அவங்க நினச்சா மாதிரி வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு இடையில இவங்களுக்கு கேன்சர் வந்ததுன்னு தெரிஞ்சதும் அந்த ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் படிப்பை விட்டுட்டு அவர் பின்னாடியெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைய முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது வந்து அவங்க அக்காவுக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன இப்படி ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்போவும் இந்த பையன் என்ன சொன்னார், இல்லை இத்தனை வருஷம் அவள் படித்தா, இதுக்கு மேலே நம்ம அந்த கடைசி நேரத்தில் போய் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆகையினால அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு. உடனே அவங்க அக்கா வந்து அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து உட்காந்து தம்பிக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் கவனித்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க, கீமோவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்படி ஏறக்குறைய 2 வருஷம் அவங்க வந்து இங்கே இருந்து இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பையன் ஓரளவுக்கு தேறி வந்தார். கீமோ இத்தனை மாதம் கொடுக்கணும், இத்தனை தடவை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வர்ற ஸ்டேஜில் அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அவகிட்ட போய் சொன்னாங்க, நான் லாங் லீவு லாஸ் ஆஃப் பேயில் தான் வந்தேன், இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆகையினால நான் ஊருக்கு போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க வந்து இவங்கக்கிட்ட சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த 2 நாளில் அவங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து வந்தாங்க. இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஊருக்கு போயிட்டாங்க. எதுவுமே சொல்லலை, புருஷன்கிட்டையும் சொல்லலை, அக்காக்கிட்டையும் சொல்லலை. காரில் வந்தாங்க, மகளையும் கூட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன செய்கிறதுனே தெரியலை. அக்காவுக்கு அவ்வளோ கோபம். அப்போ ஃபோனில் என்கிட்ட சொல்லி திட்டுறாங்க, அவள் அந்த மாதிரி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, இவெல்லாம் மனுஷியா, இவ இப்படி அப்படி இப்படின்னு ரொம்ப திட்டுறாங்க. உடனே நான் போயிட்டு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். அவரால் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் பொழைச்சதே பெரிய விஷயம்னு இருக்கும்போது அவரை தனியாக விட்டுட்டு போகிறதுல அர்த்தமே இல்லை, ப்ராக்டிக்கலே இல்லை. அப்போது அக்கா என்ன சொன்னால், நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எடுக்க முடியுமா என்னங்கிறத நான் பார்க்கலாம், ஆனால் ஒரு தடவையாவது நான் ஊருக்கு போய் தான் ஆகணும், ஆனால் இப்படி இப்படி பண்ணுவா, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னமும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனை நீங்கள் கொண்டு வராதீங்க. இப்போ நம்மளுடைய அட்டென்ஷன் 1வது உங்கள் தம்பி, 2வது உங்கள் வேலை, இந்த 2 பற்றி மட்டும்தான் கவலைப்படணும், வேறு எதை பற்றியும் பாடாதீங்க. இவரை வைக்கிறதுக்கு, இவர் கூட இருக்கிறதுக்கு யார் கிடைப்பா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு. அதே இப்படி ஒய்ஃப்னு ஒருத்தர் இருக்கும்போது அவளை விட்டு எதுக்கு நம்ம ஆள் பார்க்கணும் அப்படின்னாங்க. அது எல்லாமே இப்போ பேசாதீங்க, ஒய்ஃப் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை பேசி அதை சார்ட் அவுட் பண்ணி விட்டோம். உண்மையில் நம்மலாம் இந்த காலத்தில், முந்தி ஒரு காலம் இருந்தது, எல்லா உறவுகளும் அந்த உறவுக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாருக்கும் அவரவருடைய கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, சுயநலம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆகையினால யாரும் யாருக்காகவும் பெருசாக எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ நாம் அவங்கள வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா? குறை சொன்னால் வீணாக மனஸ்தாபம் பெருசாகுமே ஒழிய பிரச்சனைகள் தீர்றதே இல்லை. நீ எப்படி அப்படி பேச போச்சு, நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாங்களே ஒழிய பிரச்சனைகள் தீர்றதே இல்லை. ஆகையினால ஒரு அளவுக்கு மேலே இதெல்லாம் எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க, அல்லது இதையெல்லாம் நாம் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணிட்டா தயவு செஞ்சு அதை பின்னாடி தொடர்ந்து தோண்டாதீங்க. அதுக்குள்ளே திரும்ப போகாதீங்க. அதுக்குள்ளே எனக்கு ரைட் இருக்குது, அது எப்படி அதை செய்யாமல் போச்சு அப்படின்னெல்லாம் பேசாதீங்க. அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அடுத்தாப்பில்
ப்ராக்டிக்கலாக ப்ரொடக்டிவாக என்ன செய்யலாம் அப்படின்னு மட்டும் யோசிங்க. சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு மட்டும் யோசிங்க. அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுதான் நல்லது. அதை விட்டுட்டு எங்கேயும் சட்டம் பேசி பிரயோஜனம் இல்லை, யார்கிட்டேயும் எதையும் பெருசாக எதிர்பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. நம்மளை சுற்றி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயா இருந்தாலும் இந்த அட்வைஸை தான் கொடுங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்கள். எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு பாருங்கள். எந்த விஷயம் முக்கியமானதோ அதை தீர்க்கறதுக்கு வழி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் யாரோடையும் பிரச்சனை இல்லாமல் சமாதானமாக போகிறதுக்கு வழியை பார்ப்போம். சமாதானமாக போனோமானா நமக்கு லைஃப்பில் கொஞ்சம் நிம்மதி மிச்சமாக இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, எந்த வேலையும் நடக்க போகிறதில்ல.